விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக 2026 எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாரு. சோ இப்போ அவருக்கு கீழே ஒரு அமைச்சரவை குழுவை அமைக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைச்சர்கள் தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர் நடிகைகள் இயக்குநர்களா இருந்தா யாருக்கு எந்தெந்த துறை வழங்கப்படும் அப்படின்றத இந்த வீடியோல ஒரு கற்பனையா நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் சி விஜய் அவர்கள். பொதுவாகவே ஒரு மாநிலத்தோட காவல்துறை அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அந்த வகையில காவல்துறையும் நிதித்துறையும் முதலமைச்சர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா துணை முதலமைச்சர் அண்ட் கல்வித்துறை அமைச்சர் சூர்யா அவர்கள் அவரே தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால இவருக்கு கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது. தேர்ட் ஒன், சுற்றுலாத்துறை அமைச்சர் அஜித் அவர்கள். இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு ப்ரொஃபஷனலான பைக் ரேசர். இவருடைய முக்கியமான தொழில் பாத்தீங்கன்னா சினிமா அண்ட் முக்கியமான பலமே இவருடைய ரசிகர்கள் தான். ஆனா இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களுமே பெருசா எடுத்துக்காம பைக்லயே சுட்டிக்கிட்டு இருக்காரு. சினிமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பைக்லயே வேர்ல்டு ஃபுல்லா டூர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஃபோர்த் ஒன், கால்நடைத்துறை அமைச்சர் சிலம்பரசன் அவர்கள். அதாவது ஒரு மாடு தன்னுடைய